வணக்கம் and welcome to Mind Mastery with Janaki. Creative energy for manifestation. Creative energy அப்படின்னா என்ன? ஒவ்வொரு துறையிலையும் நாம் செய்கிற செயல்லையும் நாம் முன்னேறதுக்கு உண்டான அத்தனை முயற்சியிலையும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்க வேண்டிய ஒரு ஸ்கில் அப்படின்னே சொல்லலாம் இந்த கிரியேட்டிவிட்டி. இந்த கிரியேட்டிவ் எனர்ஜியாக நம்ம அதிகமாக அதை என்ஹான்ஸ் பண்ணும்போது நம்மளுடைய லட்சியங்கள் எல்லாம் சீக்கிரமாக நம்மளால் அடைய முடியுது. மொனாட்டனஸாக ஒரே மாதிரியாக ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது நமக்கு இந்த க்ரியேட்டிவ் ஸ்கில் அந்த இடத்துல நம்மளால் வெளியில் கொண்டு வர முடியறதில்ல. ஸோ இந்த க்ரியேட்டிவ் எனர்ஜி அதிகம் நீங்கள் ஆக ஆக நீங்களே பார்க்கலாம். உங்களோட செயலில் நீங்கள் பண்ணுற ஒர்க்கில் நீங்கள் பண்ணுற உங்களோட பர்ஃபார்மன்ஸஸில் எல்லாத்துலேயுமே நீங்கள் ரொம்ப ரொம்ப புதுமையான விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க. இந்த கிரியேட்டிவ் எனர்ஜி நம்ம மேனிஃபெஸ்டேஷனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது உங்களோட ஹெல்த்துக்கு, கெரியர், உங்களோட ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் எல்லாத்துக்குமே நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நார்மலாக நம்ம ஒரே விஷயத்த நிறைய தடவை ப்ராப்ளம்ஸோடவே நம்ம யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்மளால ஒரு க்ரியேட்டிவிட்டியாக இல்லை ஒரு டெசிஷன் மேக்கிங் அந்த மாதிரி நம்மளால பண்ண முடியல. இப்போ இந்த கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்கும்போது நம்ம ப்ராப்ளம்ஸை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுறோமே தவிர அதுக்கான சொல்யூஷன்ஸ் நமக்கு அதிகமாக நம்ம கண்ணுக்கு தெரியறதில்ல. அதனால தான் அவாய்ட் ஃபோக்கஸ் ஆன் ப்ராப்ளம்ஸ் பட் ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் யோர் திங்கிங் அப்படின்னு நம்ம இங்கே சொல்கிறோம். உங்களோட திங்கிங் பேட்டர்ன் எந்த மாதிரி இருக்குன்னு மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். அது பாசிட்டிவாக இருக்கா இல்லை புதுமையான விஷயங்களை கொடுக்குதா அப்படிங்கிற அந்த திங்கிங் பேட்டர்னுக்குள்ளேயே நீங்கள் இருக்கணுங்கிறது அவசியம். சரி, இப்போ இந்த கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்ட்லேயே இருக்கும்போது நமக்கு எந்த ஒரு கிரியேட்டிவ் எனர்ஜியும் அங்கே கிரியேட் ஆகுறது இல்லை. ஸோ ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது, தலைவலி ரொம்ப அதிகமாகும் அந்த இடத்துல. இந்த கிரியேட்டிவ் எனர்ஜியை நமக்குள்ளே நாம் கொண்டு வரதுக்கு டெவலப் பண்ணுறதுக்கான ப்ராக்டிஸ் தான் இது. எஸ் 3S மெத்தட் அப்படின்னே சொல்லலாம். அதாவது சீயிங், சேயிங், ஸ்கிரிப்டிங் அப்படிங்கிற மெத்தடில் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். இப்போது எவ்ரிடே ப்ராக்டிஸாகவே நீங்கள் இதை வச்சுக்கலாம். எனி டைம் உங்களுக்கு என்ன ஃபேவரபிள் டைமோ நீங்கள் அதில் தாராளமாக நீங்கள் செய்யலாம். இப்போது இந்த இடத்துல சேயிங் அப்படின்னா முதல்ல நீங்கள் உங்களுக்கு அந்த க்ரியேட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ளே இருக்கணும்னு நீங்கள் முதல்ல ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணணும். அதுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய ஸ்டேட்மெண்ட், ஐ கேன் அக்சஸ் மை க்ரியேட்டிவ் எனர்ஜி எனி டைம் ஐ சூஸ். எப்போ வேணாலும் எனக்கு இந்த க்ரியேட்டிவ் எனர்ஜி எனக்கு தேவைங்கும் போது என்னுடைய க்ரியேட்டிவ் எனர்ஜி எனக்கு உடனே வந்துடுது அப்படிங்கிறது. எதுக்காக அப்படின்னா நீங்கள் ஒரு டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸில் இருக்கீங்க. அப்போ அந்த இடத்துல நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, நிறைய ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது. அப்படிங்கும்போது இந்த க்ரியேட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு அதை டோட்டலாக ஒரு ரெமெடி கொடுக்கறதுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த பவர்ஃபுல்லான அஃபர்மேஷன் கொடுத்துட்றீங்க. ஐ கேன் அக்சஸ் மை கிரியேட்டிவ் எனர்ஜி எனி டைம் ஐ சூஸ். இது நீங்கள் மினிமம் 9 times, மேக்ஸிமம் 21 times சொல்லலாம், உங்களோட அவைலபிலிட்டி ஆஃப் டைம் பொறுத்து. ரெண்டாவது சீயிங். நீங்கள் இதை சொல்லும் போதே நீங்கள் உங்களுக்கு என்ன அந்த எண்ட் ரிசல்ட் வேணும். இப்போ உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு ப்ரமோஷன் வேணும்னு நினைக்கிறீங்க. ஸோ உங்களை அந்த ப்ரமோஷன் கிடைச்சதும் உங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற ஒரு இமேஜை மட்டும் நினச்சா போதும். கண்டினியூஸ் ப்ராசஸ் எல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டியதில்லை. அது இப்போ உங்கள் கையில் 5 lakhs வேணும்னு நினைக்கிறீங்க. அந்த கையில் 5 lakhs நீங்கள் ஹோல்டு பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்தா போதும். ஸோ அந்த எண்ட் ரிசல்ட் மட்டும் நீங்கள் ஜஸ்ட் கண்கள் க்ளோஸ் பண்ணி இமேஜின் பண்ணிக்கிட்டே இந்த பவர் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் சொல்லிக்கிட்டே வரீங்க. ஏன் அப்படின்னா சீயிங் இஸ் பிலீவிங். நீங்கள் அந்த எண்ட் ரிசல்ட் பார்க்கும்போது நீங்கள் பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அண்ட் பிலீவிங் இஸ் பிகமிங். அந்த பிலீவ் பண்ண ஆரம்பித்த உடனே அது உங்களுக்கு உங்கள் வசம் ஆறதுக்கு ரொம்ப சீக்கிரம் வருதுன்னு அர்த்தம். அதே மாதிரி அந்த எண்ட் ரிசல்ட்டை பார்த்துக்கிட்டே நீங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்கிறீங்க. இது சேயிங்ஸ் முடிச்சிட்டிங்க, சீயிங்கும் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறமா ஒரு நோட்புக் எடுத்து ஸ்கிரிப்டிங் பண்ணுறீங்க. அப்படின்னா எழுதுறீங்க. நீங்கள் இதே ஸ்டேட்மெண்ட் தான். இதை ஒரு 9 times நீங்கள் 9 times ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அதே மாதிரி ரைட்டிங்கும் 9 times எழுதுங்க. 9 times எழுதும்போது ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி தட் ஐ ஆம் ப்ரோக்ரெஸிங் வெல் இன் மை ஜாப் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் ஜாபுக்காக நீங்கள் இதை பண்ணுறீங்கன்னா அது எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பின்னு சொல்லி அதை கொடுக்குறீங்க. ஏன்னா இந்த இடத்துல கிரியேட்டிவ் எனர்ஜியை யூஸ் பண்ணிவிட்டு அந்த ரிசல்ட் என்ன வேணும் அப்படிங்கிறது
எதை அடையணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை தான் வந்து நீங்கள் ரைட்டிங்கில் கொண்டு வரணும். இது ஹார்ட்லி உங்களுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள செய்கிற ஒரு ப்ராக்டிஸ் தான். இந்த சேயிங், அதே மாதிரி சீயிங் அண்ட் ஸ்கிரிப்டிங், இதை வந்து எவ்ரி டே நீங்கள் பண்ணும்போது, எஸ்பெஷலி நீங்கள் மார்னிங் எழுந்ததுமே இதை நீங்கள் பண்ணும்போது, யூ கேன் ஃபீல் தட் அந்த கிரியேட்டிவ் எனர்ஜி வந்து அந்த நாளுக்கு நீங்கள் அப்சர்வ் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் ஒரு 7 days இந்த ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்சர்வ் பண்ணி பாருங்கள். உங்களோட டெசிஷன் மேக்கிங் ஆகட்டும், இல்லை பிளானிங்கு, எக்ஸிக்யூஷன் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் அந்த இடத்துல கண்டிப்பாக நீங்கள் அதை நோட்டீஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கே தெரியாது, ஆச்சரியமாக இருக்கும், எப்படி நான் இவ்வளோ குவிக்காக இந்த ஒரு டெசிஷன் எடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதை வந்து நம்ம சட்டிலாகவே வச்சுட்டு இருக்காமல் நல்லா வைப்ரண்ட்டாக இந்த க்ரியேட்டிவ் எனர்ஜியை கொண்டு வரணுங்கிறது தான் நம்மளோட மேனிஃபெஸ்டேஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற ஒரு விஷயம். இந்த க்ரியேட்டிவ் எனர்ஜியை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட ரிசல்ட்ஸை கண்டிப்பாக என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த கமெண்ட் செக்ஷன்லையும் போஸ்ட் பண்ணுங்கள். எல்லாரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். தேங்க்யூ.